ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆஹா வீட்டில் உள்ளவங்களாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த ஸ்வீட் கார்ன் உள்ள அந்த தோகையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தோகை நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ என்னன்னா இந்த காணை மட்டும் ஸ்வீட் கார்னை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. அந்த ஜோளத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி கத்தியை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த ஜோளம் மட்டும் தனியாக வந்துடுங்க. எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஜோளத்தை மிக்ஸியில் நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ அரைச்சிக்கிறேன். பாருங்கள், ஜோளத்தை மிக்சியில் இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஜோளத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு ஒரு கப்பில் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். ஜோளம் அரைக்கும் போதே கொஞ்சமாக தனியாக இந்த முழு ஜோளத்தை தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜோளத்திலே தண்ணி இருக்கும். தண்ணி பத்தலாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இன்னும் நம்மளுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எனக்கு இனிப்பு நான் ஒரு கப்பில் சர்க்கரை சேர்த்துருந்தீங்களா, சுகர் சேர்த்துருந்தேன் இல்லைங்களா. எனக்கு இனிப்பு பத்தலை. இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கு தாங்க இந்த தோகையை வேஸ்ட்டு பண்ணிடாதங்க. பத்திரமா எடுத்து வச்சுருங்கன்னு சொன்னது. இப்போ இந்த தோகை நல்லா அலசிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சமாக இதில் மாவு வச்சுட்டு அப்படியே 2 சைடுமே நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே மடக்கிடணுங்க. அப்படியே மடக்கிடணும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவுமே இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ மூடி போட்டுலாம். வேக வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். இப்போ வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களும் சரி, பசங்களும் சரி, என்னம்மா இது புது ஐடியாவாக இருக்கே, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், வெந்துருச்சுன்னா இந்த தோகையில் இந்த மாவு ஒட்டாதுங்க. வேகலாட்டி தான் ஒட்டும். அப்படியே பசங்களுக்கு இப்படி எடுத்து கொடுத்துடலாங்க. சூடாக இருக்குது கொஞ்சம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.